ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்டாப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சங்கரா மீன் குழம்பு எப்படி சுவையாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ சங்கரா மீன் பார்த்திங்கன்னா நான் 13 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 5 எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சீரகம் சோம்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காயை அரைச்சி அதனோட பால் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு, எண்ணெய். இதில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி இதை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மண்பானையை வைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரியான மீன் குழம்புகளுக்கெல்லாம் மண்பானையை யூஸ் பண்ணுங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் மண்பானையை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு 50 ml எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஜீரகமும் சோம்பும் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் கடைசியாக தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. அது 1 ஸ்பூன் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைஸியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்குவோம். ஸோ தக்காளி பழமும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை ஆட் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி மீன் குழம்பு செய்கிறதுக்கு பழைய புளியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ புளியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வணக்குவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, கடாயை வச்சுப்போம். மண்பானை நல்லா காஞ்சதும் எண்ணெயை ஆட் பண்ணலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். அடுத்ததா கறி லீவ்ஸ் கொஞ்சமா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கூட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுவும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் இப்போ மசாலா கொஞ்சம் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விடுவோம். அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஆட் பண்ணலாம். மெதுவாக இதில் நம்மளோட சங்கரா மீனை ஆட் பண்ணலாம்.
மீனை ஆட் பண்ணதும் லைட்டாக அழுத்தி மட்டும் விடுங்க, கிளற வேணாம். கிளறுனா மீன் உடைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் இது மிதமான சூட்டில் வேகட்டும். 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஸோ நம்மளோட சங்கரா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அற்புதமான டிஷ்ஷஸ் எல்லாம் கற்றுக்க நம்மளோட ஃபுட் ஸ்டாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.